ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய முழு சந்திர கிரகணம். ஆர்வத்துடன் பார்த்து வியந்த பொதுமக்கள். முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் கட்சியிலிருந்து விலகல். ஊழலற்ற புதிய அரசு அமைய முழு வீச்சில் பாடுபடப் போவதாக தகவல். நள்ளிரவில் பெய்த திடீர் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொடர் விடுமுறையின் எதிரொலி. சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் கடற்கரை சாலையில் ஏற்பாடு செய்திருந்த தொலைநோக்கி மூலம் பொதுமக்கள் சந்திர கிரகணத்தை பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் பொதுமக்கள் சந்திர கிரகணத்தை ஒட்டி விண்வெளி வல்லுநர்களின் விளக்க உரை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 9:58 மணிக்கு துவங்கிய சந்திர கிரகணம் நள்ளிரவு 1:26 மணி வரை நீடித்தது. இதனை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் மற்றும் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் தொலைநோக்கி மூலம் பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நள்ளிரவு வரை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி மூலம் பார்த்து ரசித்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்கள் நடை மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதாக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதாகவும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியில் 3 முறை மாநில தலைவராகவும் 1 முறை நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணி செய்து வந்ததாகவும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் எனவும் ஊழலற்ற நேர்மையான புதியவர்களைக் கொண்டு புதிய அரசு அமைய முழு வீச்சில் பாடுபடுவேன் என்றும் இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு வாரமாக சுட்டெரித்த வெயிலை அடுத்து திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக புதுச்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்ல தயங்கி வந்தனர். நீர்நிலைகள் வறண்டு விவசாய நிலங்கள் காய்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கிரகணம் உச்சத்தை எட்டியிருந்த நேரத்தில் வானம் இருண்டு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் மழை பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். தொடர் விடுமுறையின் எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடற்கரை நகரமான புதுச்சேரி சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதற்கிடையே செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிலாது நபி மற்றும் வார இறுதி நாட்கள் என தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதனால் புதுச்சேரியில் தங்கும் விடுதிகள் நிரம்பின. புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம், ஆரவில் பகுதிகளில் உள்ள விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் அறை எடுத்து தங்கினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களான ராக் பீச், பாண்டி மெரினா, நோனாங்குப்பம் படகு குழாம், வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமான குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளர்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 16 செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 4 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரியாத நபர்களிடம் இருந்து RTO இ-சலான் என்கின்ற
போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்துமாறு லிங்க் ஒன்று அனைவருக்கும் பகிரப்படுவதாகவும் அதனை தாங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று தங்களது தகவல்களை பதிவிட்டாலோ தங்களது பணத்தினை இழக்க நேரிடும் எனவும் அதனால் யாரும் இத்தகைய RTO ஈச்சலான் என்ற லிங்கை தொட வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி 7வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் கோப்பைகளை வழங்கினார். புதுச்சேரி 7வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டி செப்டம்பர் 6 மற்றும் 7 ஆகிய 2 நாட்கள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழாவானது செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார். மேலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் அனைத்து மாணவர்களும் தங்களுடைய வயது மற்றும் எடை ஆகியவற்றின்படி பிரிக்கப்பட்ட அந்தந்த பிரிவில் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த மல்யுத்த போட்டியில் பங்கேற்றனர். முன்னதாக செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமெச்சூர் மல்யுத்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் நிறுவனர் மாஸ்டர் வினோத் வரவேற்புரை வழங்கினார். மேலும் இதில் ஐக்கிய புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கத்தின் இணை செயலாளர் ஜெகன், மாஸ்டர் செல்வம் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகள் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு தங்களது திறமைகளை மேம்படுத்தி எதிர்காலத்தில் தேசிய மற்றும் சர்வதேச மாவட்டங்களில் பங்கேற்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகத்தில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு நேர்முக தேர்வு செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டிற்கான கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெறுகின்றது. அதன்படி வணிகம், ஆங்கிலம், சமூகவியல், இந்தி, MBA சர்வதேச வணிகம், MBA பொது, MBA விநியோக சங்கிலி மேலாண்மை ஆகிய பிரிவுகளில் காலியாக உள்ள 7 கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள கமிட்டி அறையில் நடைபெறுவதாகவும், மேலும் விண்ணப்பதாரர்கள் முனைவர் பட்டத்துடன் நெட் அல்லது ஸ்லெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் தங்களது அசல் சான்றிதழ்களுடன் நேர்முக தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்றும் முன்னதாக தேர்வர்கள் தங்களது சுய விவரத்தை director.dde@pondi.uni.ac.in என்ற மின்னஞ்சலில் பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு ஒரு வகுப்பிற்கு 1500 வீதம், அதிகபட்சம் மாதம் 50,000 வரை சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் நடராஜன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் செயலியில் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து 1 லட்சத்திற்கும் மேல் பறித்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. இதனை தடுக்க காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறைந்தபாடில்லை. மேலும் மோசடி பேர்வழிகள் நூதன முறையில் தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் கடன் செயலி மூலம் கடன் பெற்றதாக கூறப்படுகின்றது. வாங்கிய கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியுள்ளார். இருப்பினும் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இதற்கு அவர் மறுக்கவே அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போன் எண்ணிற்கு அனுப்பியுள்ளனர். கூடுதல் பணம் செலுத்தவில்லை என்றால் புகைப்படத்தை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் 1,56,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவரிடம் 23,700 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,340 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.